இங்க வந்திருக்கிறவங்க வந்து அரசியல் பேச வந்திருக்காங்க. நான் குடும்பத்தில் ஒருத்தனா வந்திருக்கேன். குடும்பத்துலன்னா இங்க பெரியவங்களுக்குலாம் தெரியும். ஐயாவும் கலைஞர் ஐயாவும் எந்த அளவுக்கு நட்போடு இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதணும், இவர் பேசணும், ரெட்டை குழாத்து பையன் மாதிரி எழுதணும். அப்படி நண்பராக நாடக நாட்களிலிருந்து நண்பர்களாக இருந்து அவங்க ரெண்டு பேரும் மேடைக்கு வந்துச்சுன்னா என்ன குசும்பு பேசுவது தெரியுமா? அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மேடையில பேசும்போது ஞாபகம் இருக்கா, தஞ்சாவூர் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிட்றதுக்காக காத்து வாங்கிறதுக்காக பேசும்போது எப்படி கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் எழுதாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கு. அந்த பாசத்தோட இன்னைக்கும் என் அருமை அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களோடு பழகிறார். ஐயா கலைஞர் அவர்கள் பேரை சொன்னா எங்க அப்பா தலையில் அடிப்பார். டக்குன்னு யார் வெளிப்பா கூப்பிடுறாங்க மரியாதையாக. அந்த அளவுக்கு வந்து பெரியப்பா தான் கூப்பிடுவேன். அவரும் தேர்தல் ரொம்ப பிடிப்பா இருப்பார். வாடா போய் வாங்க இல்லுவாரு. என்னப்பா இது உங்க அப்பா அடிக்கல முடியாதனால உடைக்கலன்னா உங்க அப்பா எப்படி பார்த்துக்குவேன். நேராக போய் டிவியில போய் பார்த்து கிள்ளிட்டு வருவேன். அதை வந்து நம்ம சகோதரி கனிமொழி கூட ஒரு நாள் சொன்னாங்க, அப்பா இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்க குடும்பத்து மேல பாசம் உள்ளவர்கள். அப்பா மேல ஆசையில சிறையை வச்சார் நம்ம மெரினா பீச். இன்னைக்கும் ஞாபகம் எவ்வளவோ எதிர்ப்பு கூட இருந்தும் பெரியப்பா டாக்டர் கலைஞர் அப்பாவுக்கு ஒரு சிறை வச்சதே நல்லது.